ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமாரன். இப்போ நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வீடியோவா போறதுல நம்ம பார்த்துட்டு வர்றோம். அப்படி இந்த ஜோதிடம் என்பது என்ன? இந்த ஜோதிடம்ங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி தான் இந்த ஜோதிடம்ங்கிறது. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலம், இந்த காலங்கள்ல மனித வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள இந்த ஜோதிடம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கு. அப்போ இந்த ஜோதிடத்துல பாத்தீங்கன்னாக்க 9 கிரகங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்யுது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, கிரகங்கள் இந்த 9 கிரகங்களும் அண்டத்துல சதா காலமும் சஞ்சார கதியில இயங்கி கொண்டிருக்கு. அதனாலதான் அண்டத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய உடல், பிண்டம் சொல்லக்கூடிய இந்த உடலிலும் இயக்கங்கள் அந்த கிரக ஓட்டத்துக்கு தக்கவாறு செயல்படுது. அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 9 கிரகங்களும் செயல்படும் விதங்களை அறிந்து கொள்ள ஜோதிடம் நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரகங்களினுடைய செயல்களினாலேயே நடக்கு. பாஸ்டா இருக்கட்டும், ப்ரெசண்டா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், இந்த காலங்கள்ல கிரகங்களினுடைய செயல்பாடுகளினாலேயே ஒவ்வொரு விஷயங்களும் மனித வாழ்க்கையில் நடக்குது. அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முனிவர்கள் சித்த பெருமகனார்கள் மக்களின் நன்மைக்காக இந்த ஜோதிடத்தை எழுதி வச்சிருக்காங்க. இப்போ உதாரணமா சூரியனுடைய ஒளி இல்லை அப்படின்னா உலக இயக்கங்கள் முற்றிலுமாக தடைபட்டுடும், குறைஞ்சு போகும். அப்போ உயிரினங்கள் அனைத்துமே பாதிக்கப்படும். இதுபோல ஒவ்வொரு கிரக இயக்கங்களும் மாறுபட்டுச்சுன்னா மனித வாழ்க்கை, ஏன் உலகத்துடைய வாழ்க்கையே வேறு விதமாக மாறிடும். இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னாக்க எல்லா விஷயங்களையும் உடனுக்குடனே பாத்தீங்கன்னாக்க ரிசல்ட் தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ அண்டத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் பிண்டத்துல நடக்குன்னு சொல்லியிருக்க. அப்போ 9 கிரகங்கள் இருபத்தி 7 நட்சத்திரங்கள், 12 பாவகங்களாக முனிவர் சித்தர் பெருமகனார்கள் குறித்து மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த ஜோதிடத்தில் வச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு கிரகங்களும் மனிதனுடைய உறுப்புகளுக்கு காரகத்துவங்கள் வகிக்குது. அப்போ அந்த காரகத்துவங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ
நம்ம தலைய எடுத்துட்டோம்னாக்க தலைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். முகத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். கழுத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் புதன். மார்புக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சந்திரன். வயிற்றுக்கு காரகத்துவம், அதாவது தோலுக்கு, அதாவது தோல், மார்புனா தோலுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சந்திரனாகவும், மார்புக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சூரியனாகவும், வயிற்றுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் குருவாகவும், தொடைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சனியாகவும், கணுக்கால் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் ராகுவாகவும், முழங்காலுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் ராகுவாகவும், கணுக்காலுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் ராகுவாகவும் சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மனிதனுடைய உறுப்புகள்ல காரகத்துவம் வைக்குது. அதுபோல ஒவ்வொரு பாவகங்களும் மனித உறுப்புகள்ல காரகத்துவம் வைக்குது. அதாவது சிரச பொறுத்தளவுல பாத்தீங்கன்னாக்க மேஷம் 12 பாவகங்களை நமக்கு 12 காலபுருஷ வீடுகளாக காலபுருஷ தத்துவத்துல கொடுத்துருக்காங்க. அதுல மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். மேஷத்துக்கு தலையாகவும், ரிஷபத்துக்கு முகமாகவும், மிதுனத்துக்கு மார்பாகவும், தோல், புஜம், மார்பு போன்றவைகளாகவும், கடகத்துக்கு இருதயமாகவும், வயிற்றுக்கு சிம்மமாகவும், இடைக்கு கன்னியாகவும், இந்த தொப்புளுக்கும் குய்யத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய மத்திய பாகத்துக்கு துலாமாகவும், விருஷம் என்பது பார்த்தீங்கன்னா மர்மஸ்தானங்கள் சொல்லக்கூடிய இடம்தான் விருட்சிகமாகவும், தொடைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவகம் தனுசாகவும், அதுபோல மகரத்துக்கு முழங்காலாகவும், கும்பத்துக்கு கணுக்காலாகவும், மீனத்துக்கு அடிப்பாதமாகவும் பாவகங்களுக்கு குறிக்கப்பட்டது. இப்படி பாவகங்களுக்கும் மனிதனுடைய உறுப்புகளை கொடுத்து, கிரகங்களுக்கும் மனிதனுடைய உறுப்புகளையும் கொடுத்து, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், மனிதனுடைய உடலில் ஒவ்வொரு கிரக தன்மைக்கு ஏற்ப இருக்கு. கிரகங்கள் தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கு. உள்ளே மனிதனுடைய உடலின் உள்ளே இயக்கங்களுக்கும் கிரகங்கள் காரகத்துவம் வைக்கும். நம்ம தூங்கும் போது கூட பாத்தீங்கன்னாக்க இந்த கிரகங்கள் இயக்கங்களை செய்து கொண்டிருக்கு. தன்னால இயங்கக்கூடிய, அதுவாகவே இயங்கக்கூடிய இச்சாசக்தி, கிரியாசக்தி போன்றவைகள் மனித உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கு. அப்போ இந்த கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான விஷயங்களை மனித உடலில் செய்து கொண்டிருக்கு. எதுவுமே வேண்டாம், ஆசைகள் எனக்கு இல்லை, எந்த விதமான பந்தபாசம் இல்லை, எந்த விதமான விஷயங்களும் எனக்கு தேவைப்படாது, இறைவனே கதின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்கள் செயல்பாடுகள் குறையும். முன்ஜென்ம கர்ம வினையின் பயனாக மட்டுமே அது ஒவ்வொருவர்களுக்கும் அது நடக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, ஜோதிடத்தை, அதாவது மக்கள் அனைவரும், நம்ம குறிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும்,
அப்படின்னு நீங்க நினைச்சு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரான விஷயங்களை எடுத்து அதை நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயணம் பண்ணும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல அவர்களுக்கு தின பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள் எடுத்து நம்ம சொல்லிடலாம். ஆகையினால ஜோதிட விரும்பிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுக்காகட்டும் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இந்த குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், என்னோட பையன் இல்ல பொண்ணு அவங்களுடைய கல்வி நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஜோதிடம் மூலமாக நீங்க அறிந்து கொள்ளலாம். இல்ல உங்க பையன் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு வேலை இல்லைன்னா சொந்தமா தொழில், அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, இல்ல ப்ரைவேட் கன்சர்ன்ல அவருக்கு வேலைகள் அமையுமா, அப்படியான விஷயங்களையும் நீங்க ஜோதிடம் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். திருமணத்திற்காக இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், இந்த திருமண காலங்கள் எப்போ நடக்கும், நமக்கு மாப்பிள்ளை எந்த திசையிலிருந்து நமக்கு வருவாரு, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை நமக்கு அமைவாரு, இந்த திருமண நடக்கக்கூடிய விஷயங்களை தனிப்பட்ட வீடியோவாக அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன். அந்த சூட்சமங்களை சொல்றேன். இந்த உலகம் பல விஷயங்களை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது சூட்சமமாக. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க தெரிந்து கொள்ள சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல விஷயங்களை நம்ம தெரிந்தும் அதை ரகசியமாகத்தான் வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ இந்த திருமணத்திற்கு வரக்கூடிய வரன்கள் நமக்கு எந்த காலகட்டத்தில் நமக்கு வரன் வரும், எப்போ வரும், நடக்குமா, திருமணங்கள் நடக்குமா, இந்த மாப்பிள்ளைனுடைய வரக்கூடிய மணமகன் அல்லது மணமகள் எங்கிருந்து வருவார்கள், எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நமக்கு வரன் வரும் போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு வீடியோ, அடுத்த ஒரு வீடியோ நான் எப்படி பாகங்கள்ல அதை நம்ம பார்க்குறதுங்கிற பற்றின விஷயங்களை சொல்றேன். அதனால அடுத்த வீடியோவை நீங்க பார்த்து அதை பற்றின விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நீங்க ஜோதிடம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். வேலை கிடைக்காமல் இருப்பவர்கள் வேலை கிடைக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ஜோதிடம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வேலை கிடைச்சோ வேலைகள் நிலையாக இல்லாமல் தட்டி தட்டி போகக்கூடிய இருக்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. வேலை கிடைச்சாலும் கூட என்ன காரணம் என்று தெரியாமல் 3 மாத காலம், 6 மாத காலம், 1 வருட காலம் மட்டுமே வேலை செய்து அவர்களுக்கு காரண காரியம் இல்லாமல் வேலையை விட்டு போச்சுடுவாங்க, பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க. நீங்க சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் உண்மையாக வேலை செய்திருந்தாலும் கூட அவர்களை அனுப்பிச்சிடுவாங்க. அந்த கிரகங்கள் பாதிப்புல இருக்கும், அதனாலதான் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதுபோல குழந்தைகள் வரம் வேண்டி இருப்பவர்கள், குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய நண்பர்கள், ஜோதிட விரும்பிகள், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், நீங்க உங்களுடைய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, குழந்தை பாக்கியம் நமக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஜோதிடங்களை நீங்க பார்த்துக்கலாம். அதுபோல பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் நம்ம சேர்த்துக்கலாமா, இல்ல சொந்தமா தனிப்பட்ட முறையில நாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம சக்சஸ் பண்ண முடியுமா போன்ற விஷயங்கள் அனைத்தையும் நீங்க ஜோதிடம் மூலமாக தெரியலாம். அப்போ ஜோதிடத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு அந்த கிரக ஆண்கள் நமக்கு சொல்லும்.
நீங்கள் பார்ட்னர்ஸ் மூலமாக தொழில் செஞ்சால் நல்லா இருக்குமா, மேன்மை பெறுமா, இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு மேன்மை கிடைக்குமா, எந்த மாதிரியான தொழில்கள் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள். அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த மாதிரி தொழில்னு கேட்டிங்கனாக்கா, செகண்ட்ஸ் வியாபாரிகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க தொழிலில். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ண விஷயமா, இல்லை உங்களுக்கு டொமஸ்டிக்கா எக்ஸ்போர்ட்டா போன்ற விஷயங்கள் உள்ள தொழில்கள் உங்களுக்கு அமையுமா என்பதை பற்றின விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுபோன்று உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஜோதிடம் மூலமாக தெரிந்து கொள்ள உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுடைய ஜாதகங்களை அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கனாக்க, ஜாதகங்களை நீங்கள் அனுப்பி உங்களுடைய குழந்தைகள் திருமணத்திற்காக இருக்கக்கூடிய மணமகன் மணமகள் போன்ற பெண்கள் ஆண்கள் போன்றவர்களுடைய ஜாதகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை அனுப்பிச்சிட்ருக்கிறேன். ஜாதகங்களை குறிப்புகள் தேதி மூலமாக தேதிகளையும் நேரங்களையும் இடத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த ஜாதகங்களையும் வருகின்ற வாரத்தில் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் வாழ்க வளத்துடன் என்று கூறி உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமரன். நன்றி, வணக்கம்.